அனைவருக்கும் வணக்கம். கிச்சன் ட்ரிக்ஸ். கிச்சனில் நம்ம செய்யக்கூடிய சில சாதுரியமான வேலைகள். முதல்ல பாத்திரம். நம்ம பயன்படுத்துகிற பாத்திரம் அகலமாகவும் உயரம் குறைவாகவும் இருந்தால் நம்மளோட சமையல் சீக்கிரமாகவும் முடியும். அதே சமயத்தில் நம்மளோட கேஸும் மிச்சமாகும். காஃபி போடுவதற்கு மொத்த பாலையும், அதாவது ஒரு லிட்டர் பால் நம்ம காய்ச்ச போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் காஃபி மட்டும் நம்ம தேவைப்படுது அப்படின்னா மொத்த பாலையும் ஒரு லிட்டரையும் காய்ச்சாமல் அந்த ஒரு கிளாஸுக்கு தேவையான பாலை மட்டும் நம்ம காய்ச்சிட்டு மீதி பாலை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான போது சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். காஃபியும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணும்போது நம்மளோட பாலோட அளவும் ஜாஸ்தியாக கிடைக்கும். இது மாதிரி பாத்திரங்களை நம்ம கழுவி உடனே கேஸ் அடுப்பில் வைக்காமல் அந்த பாத்திரத்தை காய வச்சோ அப்படி இல்லைன்னா துணியால் தொடச்சிட்டோ நம்ம அதுக்கப்புறமா கேஸ் அடுப்பில் வச்சோம்னா நம்ம கழுவுனோனையும் பார்த்திங்கன்னா என்ன தான் வடிகட்டினாலும் வடித்து வச்சாலுமே அந்த பாத்திரத்தில் ஈரம் இருக்கும். அது கேஸ் அடுப்பில் வைக்கும்போது அந்த ஈரத்தை போக்குறதுக்கு கொஞ்சம் கேஸ் செலவாகும். அதனால் எப்பொழுதுமே பாத்திரத்தை கழுவி உடனே வைக்காமல் நல்ல ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வைக்கணும். சாம்பார் செய்யும்போதோ ரசம் செய்யும்போதோ அந்த சாம்பார் கொதிக்கும்போது பயங்கரமான ஒரு வாசனை வந்துச்சுன்னா அதில் உப்பு குறைவாக இருக்குது அப்படின்றது தான் காமிக்கும். நம்ம சாம்பார் நல்லா வச்சுருக்கோம், அதனால் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்குது அப்படின்றத ரெண்டாம் பட்சமாக எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ சாம்பார் நல்ல வாசனையோடு கொதிக்குதோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி ஈரமில்லாத கொத்தமல்லி, கருவேப்பிலை, துளசி இலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா பல நாட்கள் வர அப்படியே இருக்கும். நீங்கள் அதை வேஸ்ட் இல்லாமல் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். காஃபி போடும்போது ஃபில்டர் காஃபி சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னமுமே இந்த இன்ஸ்டன்ட் காஃபியை விட ஃபில்டர் காஃபி குடிக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. அப்படி ஃபில்டர் காஃபி போடுறவங்க ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையை முதல்லையே நம்ம ஃபில்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா காஃபி பவுடரை போட்டு டிகாஷன் எடுத்தால் காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயத்தை முந்தின நாள் இரவு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டோ இல்லை நம்ம வாயை கொப்பளிச்சிட்டோ வெறும் வயிற்றில் அந்த வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்டுட்டா ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா நம்மளோட உடலில் இருக்கிற சூடெல்லாம் தணிஞ்சு நம்மளோட உடல் குளிர்ச்சியாகும். இது மாதிரி இரும்பு சத்து உங்களோட உடம்புல குறைவாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் வெள்ளைப்பாகை உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. சில பேர் பணியாரம் செஞ்சு வெள்ளைப்பாகு செஞ்சு அதை தொட்டு சாப்பிடுவாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இரும்பு சத்து நம்மளோட உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளைப்பாகை நீங்கள் உங்களோட உணவுகளில் ஏதாச்சும் ஒரு முறையில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தினமும் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பால் ஏடு, அதாவது பால் ஆடைன்னு சொல்லுவோம், அதை கன்னங்களில் தடவிட்டு நம்மளோட முகத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் தடவிட்டு காலையில் முகத்தை நீங்கள் கழுவி வந்தீங்கன்னா முகம் பளபளப்பாக இருப்பதுடன் பருக்களும் வராது. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.